சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், தமிழகம் முழுவதும் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிக்க உள்ளதாக கூறினார். கிருஷ்ணகிரி, குமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று காங்கிரசிற்காக வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் செய்யப்போவதாக ஜெயக்குமார் தெரிவித்தார். முன்னதாக காஞ்சிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் மாநில SC/ST பிரிவு பொதுச் செயலாளர் கன்னியப்பன், வட்டார தலைவர் கந்தவேல் ஆகியோர் ஜெயக்குமாருக்கு வரவேற்பு அளித்தனர். தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பொது தேர்தலிலே காங்கிரஸ் கட்சியானது 9 இடங்களில் போட்டியிடுகின்றது. மேலும் பாண்டிச்சேரியிலும் ஒரு தொகுதியிலே போட்டியிடுகின்றது. இந்த 10 தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்று என்னுடைய பிரச்சார பயணத்தை துவங்கி இருக்கின்றேன். கிருஷ்ணகிரியிலே 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றேன். அங்கே போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் கோபிநாத் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கின்றது என்று நான் கேள்விப்பட்டேன். அதற்கு அடுத்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 2 இடங்களிலும் தொகுதிகளிலும் நான் என்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து கிடைக்கின்ற செய்திகள் எல்லாம் காங்கிரஸ் கட்சி சிறப்பாக வெற்றி பெறும் என்ற அளவிலே இருக்கின்றது. இந்த சிறப்பான தேர்தல் பிரச்சாரத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அவர்களே, நிகழ்ச்சியிலே மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜன் அவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்த சகோதரர்களே, என் இதயத்தினும் இனிய எனது அருமை சகோதரர் இன்றைய வேட்பாளர் கோபிநாத் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற என் நெஞ்சத்திற்கினிய அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை சிரம் தாழ்த்தி தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் அல்ல என்பதை தயவு செய்து நீங்கள் அனைவரும் மனதிலே கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாக்களிக்க தேர்தல் அல்ல. இன்றைக்கு நடக்கின்ற இந்த தேர்தலானது இது தேர்தல் அல்ல, இது ஒரு போராக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த போர்க்களத்திலே தான் நாம் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு இரு வேறுபட்ட சித்தாந்தங்களை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்தல் நடக்கின்றது. ஒன்று, மத ரீதியாக, ஜாதி ரீதியாக மக்களை பிரித்து, வாக்குகளை பிரித்து ஆட்சியை பிடிப்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம். மற்றொன்று, மக்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த நாடு சாக்கடையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்கு அந்த சித்தாந்தத்தை தோற்கடிப்பதற்காக நடந்து கொண்டிருக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் ஏன் மிக முக்கியமான தேர்தல் என்று மேலும் ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், சுருங்க பேசின் 4-5 வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், அருமை தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தேர்தல் தான் நீங்கள் வாக்களிக்கின்ற கடைசி தேர்தலாக இருக்கும். வண்டியிலே இருக்கின்ற எனது நண்பருக்கு என்னுடைய பின்னணி தெரியும். உலக அரசியலை ஒரு அளவுக்கு நான் புடம் போட்டு பார்த்தவன். இந்திய அரசியலையும் தரம் பிரித்து பேசுகின்ற அறிவு எனக்கு உண்டு. ஏன் இந்த தேர்தல் உங்களுக்கு கடைசி தேர்தலாக அமைந்தாலும் அமைந்துவிடும் என்றால், தப்பித்தவறி துரதிருஷ்டவசமாக நரேந்திர மோடி மீண்டும் இந்த நாட்டினுடைய பிரதமரானால் அதுதான் உங்களுடைய கடைசி வாக்களிக்கின்ற தேர்தலாக இருக்கும். அடுத்த தேர்தலே இங்கு வருகின்ற நிலை இருக்காது. ஏனென்றால் நரேந்திர மோடி ஒரு சர்வாதிகார வழியை தன்னுடைய கரங்களிலே எடுத்துக்கொண்டு, நான் தான் இந்த புவியிலே, இந்தியாவிலே அல்ல, நான் தான் இந்த புவியிலே 3வது ஒரு சர்வாதிகார வல்லமை பொருந்திய நாடாக, ஹிட்லருக்கு அடுத்தபடியாக பேசப்படுகின்ற ஒரு ஆளாக நான் மாறுவேன் என்பதை மனதிலே கொண்டு இந்த தேர்தலிலே அவர் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கு 1000 காரணங்களை சொல்ல முடியும், பல காரணங்களை சொல்ல முடியும். அருமை சகோதரர்களே, பக்கத்திலே இருக்கின்ற இந்த நாடுகளை சற்று திரும்பி பாருங்கள். தயவு செய்து உங்களை கேட்கின்றேன். ரஷ்யாவை பாருங்கள், அங்கே சர்வாதிகாரம் தேர்தலே கிடையாது.
பக்கத்தில் இருக்கின்ற சைனாவை பாருங்கள், அங்கே சர்வாதிகாரம் தேர்தலே கிடையாது. பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்காவில் அங்கே ஜனநாயகமானது தப்பி பிழைத்தது. அந்த ராஜபக்ச போன்றவர்கள் தொடர்ந்து இருந்தார்கள் என்றால் அங்கேயும் சர்வாதிகாரம். ஆக பாகிஸ்தானிலே ஊசலாடி கொண்டிருக்கின்றது, பெயருக்கு தேர்தல் நடக்கின்றது, அங்கேயும் சர்வாதிகாரம். இந்திய மண்ணில் தான் இன்னும் அறிவுலக கோமான் அரசியல் மாவேதை ஈன பிறவி என்ற ஈநிலை போக்கிட்ட ஈடற்ற செம்பல் அஞ்சா நெஞ்சினர் ஆடுகளாக வாழாதீர்கள், சிங்கங்களாக வாழுங்கள் என்று இந்திய சமுதாயத்தின் 4 பகுதி மக்களுக்கு தன்மான உணர்வை கொடுத்த டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்த அந்த சட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு ஜனநாயகம் தழைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஜனநாயகத்தை ஏற்கனவே பாழாய் போன இந்த RSS கூட்டமும் பாழாய் போன இந்த பாரதிய ஜனதா கட்சியும் ஏற்கனவே வெங்கடாச்சலையா என்ற ஒரு நீதிபதியை கொண்டு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது இந்த சட்டத்தை மாற்றி எழுத வேண்டும், இது ஒரு பெரும்பான்மை சட்டமாக இல்லாமல் இது ஒரு சிறுபான்மை சட்டமாகவே மாற வேண்டும் என்று துடித்தார்கள். ஆனால் வெங்கடாச்சலையா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வரி வரியாக படித்து பார்த்துவிட்டு இதில் மாற்றி எழுத என்ன இருக்கின்றது, அம்பேத்கரை மிஞ்சிய அறிவு எனக்கு கிடையாது, இதில் தொடுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று விட்டு சென்றவர் வாஜ்பாய் முயற்சித்த பொழுது. அடுத்தபடியாக இப்பொழுது நரேந்திர மோடி அதே வழியிலே இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை ஒரு சர்வாதிகாரிக்கு ஏற்றாற்போல் மாற்றி எழுதுவதற்காக முயன்று கொண்டிருக்கின்றார். அதற்கான நான் 5 ஆண்டுகள் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தால் சொல்லுகின்றேன், தேவையான சட்டங்களை எல்லாம் அவர் மாற்றி இருக்கின்றார். தேவையான சட்டங்களை எல்லாம் மத்திய அரசுக்கு மட்டும் சாதகமாக மாற்றி இருக்கின்றார். அதற்கு கொடுத்த குரல்கள் 1000 குரல்கள் கொடுத்தும் அவை நீளவில்லை. எனவேதான் இந்த தேர்தலிலே ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், சர்வாதிகாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இந்த தேர்தல் நடக்க இருக்கின்றது. இந்த தேர்தலிலே நீங்கள் அனைவரும் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். கை சின்னத்திற்கு வாக்களித்தால் என்ன நடக்கும் என்பதை 5ஆம் தேதி அன்று தேர்தல் அறிக்கையை தந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே முத்தான கருத்துக்களை கொடுத்திருக்கின்றார்கள். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கு நடத்தப்படும். முதலே அதுதான். ஏனென்றால் நரேந்திர மோடி அவர்கள் இந்த இடஒதுக்கீடை இருக்கக்கூடாது, இந்த இடஒதுக்கீடை ஒழித்து கட்டுவது என்று இருக்கின்ற இடஒதுக்கீடை ஒழித்து கட்டுவதற்காக வழிமுறை செய்கின்றார். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் கணக்கெடுத்து அந்த கணக்கின்படி அவர்களுக்கு சேர்ந்த உரிமையை பங்கிட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். 2025ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசு பணிகளில் அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, 50% இடம் பெண்களுக்காக ஒதுக்கப்படும். 50% இடம் மத்திய அரசு பணிகளிலே ஒதுக்கப்படும். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் நாடு முழுவதும் பள்ளி கல்வி இலவசம். நீங்கள் உங்கள் குழந்தைகளை இலவசமாக படிக்க வைக்க முடியும். மருத்துவ படிப்பதற்கான நீட் தேர்வு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. நம்முடைய தளபதி அவர்கள் கூட திரும்ப திரும்ப இதை சொல்லுகின்றார், இது ஏழை எளிய மக்களை பாதிக்கின்ற தேர்தல் என்று தளபதி அவர்கள் கூக்குரலிட்டு ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதற்காக நீட் தேர்வு வேண்டாம் என்றும் சொல்லவில்லை. எந்த மாநிலங்கள் எல்லாம் நீட் தேர்வு வேண்டுமோ வைத்துக் கொள்ளுங்கள், எந்த மாநிலம் எல்லாம் நீட் தேர்வு வேண்டாமோ விட்டுவிடுங்கள். இது யாரையும் பாதிக்காது, யாரையும் நிந்திக்காது. ஆக மாநில அரசுகளே எத்தகைய ஒரு கல்வி முறையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். ரயில்களில் ஏழை எளிய மக்கள், வயதானவர்கள், ஓய்வூதியம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பல வசதிகளை காங்கிரஸ் ஆட்சியிலே கொடுத்திருந்தோம். UPA 1 UPA 2 அவை அத்தனையும் இந்த அரசு நீக்கிவிட்டது. அவை மீண்டும் அமல்படுத்தப்படும். 100 நாள் வேலை திட்டத்தினுடைய கோழி இன்றைக்கு அருமை சகோதரர் பேசும்போது கூட சொன்னார், அந்த 100 நாள் வேலை திட்டம் மாற்றி அமைக்கப்படும். அதில் குறைந்த ஊதியம் 400 ரூபாயாக இருக்கும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை கூறுகின்றது. நேற்று கூட பார்த்தீர்கள் கன்னியாகுமரியிலே என்ன நடந்தது என்று. என்னுடைய சகோதரி ஒருவர் இங்கிருந்து அவருக்கு இடம் கொடுக்கவில்லை என்று, நிற்பதற்கு வாய்ப்பளிக்கவில்லை என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓடிவிட்டார். எனவே கட்சி தாவினால் உடனடியாக பதவி
இழக்கும் வகையில் புதிய சட்டங்கள் கொண்டு வரப்படும். ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து. ஆந்திர மாநிலத்தை உண்டாக்கியதே, தெலுங்கானாவை உண்டாக்கியதே காங்கிரஸ் கட்சி தான். இதை நான் அறிவேன். நான் அந்த மாநிலத்தினுடைய பொறுப்பாளனாக இருந்தவன். ஆக அதற்கு பல சலுகைகள் கொடுக்காமல் இந்த அரசு தட்டி கழிக்கின்றது. அங்கே தனி சிறப்பு வழங்கப்படும். மத்திய அரசு பணிகளில் 50 விழுக்காடுகளுக்கு மேல் பணியிடங்கள் இருக்கக்கூடாது என்பதை மாற்றி அவரவருக்கு அந்த ஜாதிக்கு எத்தனை சதவீதம் இருக்கின்றாரோ அந்த அளவுக்கு அவர்கள் பயனடைய வேண்டும் என்று அதுவும் மாற்றி அமைக்கப்படும். மார்ச் 24 வரையில் பெறப்பட்ட கல்வி கடன்கள் அனைத்தும் மார்ச் 24 ஆண்டு இந்த மார்ச் மாதம் வரையில் பெறப்பட்ட அனைத்து கல்வி கடன்களும் ரத்து செய்யப்படும். மகாலட்சுமிகளே, இங்க சேர்ந்திருக்கின்ற எனது சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நீங்கள் ஏழ்மை நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு வழங்கப்படும். 1 லட்சம் ரூபாய் ஏழ்மை நிலையில் இருக்கின்ற பெண்கள் அனைவருக்கும் ஆண்டுக்கு வழங்கப்படும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு 7.5 லட்சம் ரூபாய் வரையில் கல்வி கடன் வழங்கப்படும். ஏற்கனவே கல்வி கடன் ரத்து செய்யப்படுகின்றது. புதிதாக கல்வி கடன் வழங்கப்படும். முன்னேறிய பிரிவினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு EWS. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு EWS என்ற முறையிலே 10% இடஒதுக்கீடு இருக்கப்படுகின்றது. ஏன் அந்த முன்னேறிய வர்க்கத்தை சார்ந்தவர்கள் மத்தியிலே ஏழைகள் இருந்தால் தான் அதை செய்வீர்களா, மற்றவர்களுக்கு செய்ய மாட்டீர்களா என்ற கேள்வியாக எந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் ஏழைப்பட்டவராக இருந்தால் அந்த 10% இடஒதுக்கீட்டிலே அவருக்கு பங்கு உண்டு என்பதை இங்கே சொல்லி, விளையாட்டில் சிறந்து விளங்கும் 21 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கி இளைஞர்களையும் முன்னேற்றுவோம், இளைஞர்களையும் வழிநடத்துவோம் என்று இத்தகைய சிறப்பான அம்சங்களை எதற்காக அறிவிக்கின்றோம் என்றால் நீங்கள் இதை நம்பி வாக்களிக்க வேண்டும். எங்களுடைய இந்த தேர்தல் அறிக்கைக்கு பெயர் மேனிபெஸ்டோ, தேர்தல் அறிக்கை அல்ல. இது ஒரு பத்திரமாக உங்களுக்கு எழுதி தருகின்றோம். நியாய பத்திரமாக இதை அறிவித்திருக்கின்றார்கள் அண்ணன் சோனியா காந்தி அவர்கள். இன்றைக்கு இந்தியர்களின் இளைஞர்களின் இதயத்தில் எல்லாம் நீங்கா இடம் பிடித்து இன்றைக்கு தெற்கே இருந்து காஷ்மீர் வரையிலும், அங்கே மணிப்பூரிலே இருந்து மகாராஷ்டிரா வரையிலும் நாட்டை நெடுக்கும் குறுக்குமாக நடந்து இந்திய துணை காண்டத்தின் இளைஞர்களின் மனதில் எல்லாம் இடம் பிடித்திருக்கின்ற எங்களுடைய இளைஞர் தலைவர் ராகுல் காந்தி சொன்ன ஒரு விவரத்தை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். இது உத்தரவாதம், 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 சொன்னதை செய்வோம் என்று கூறி அருமை சகோதரர் இவர் என்னோடு நான் இவரோடு 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். 3வது முறை நான் இருக்கவில்லை. முதலாவது நான் தோற்றுவிட்டேன், இவர் ஜெயித்தார். 2011 தேர்தலிலே 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவராகவும் இருந்தவர். என்னுடைய நெஞ்சுக்கிரிய நண்பர். இவருக்கு இன்றைக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. கட்சிக்கு இருந்த விசுவாசத்திற்காகவும் அயராது உழைத்ததற்காகவும் கட்சி கொள்கைகளை கட்டிப்பிடித்ததற்காகவும் இப்பொழுது இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக உங்களிடத்திலே நிற்கின்றார். இவருக்கு நீங்கள் அனைவரும் கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். தளபதியினுடைய சின்னம் கை சின்னம், அண்ணன் திருமாவளவன் அவருடைய சின்னம் கை சின்னம், கம்யூனிஸ்டுடைய சின்னம் கை சின்னம், இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னமும் கை சின்னமாகவே இருக்கும். கை சின்னத்திலே வாக்களிங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.